ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். இப்போ 200 மெகா பிக்சல் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையவே மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வரிசையில் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ அஃபிஷியலாக குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 200 மெகா பிக்சல் கேமரா மட்டும் இல்லாமல் 180 வாட்ஸ்க்கான அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எல்லாத்தையும் வாங்க வீடியோ போய் டீடைல்டா பேசலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா இப்போ குளோபல் மார்க்கெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் குளோபல் மார்க்கெட்டில் இன்ஃபினிக்ஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகிடும். அந்த வகையில் இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எப்போ அப்படின்றது அதுக்கான லான்ச் டேட் இன்னும் அஃபிஷியலாக வரல. அந்த லான்ச் டேட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் அண்ட் பிரைஸ் டீடைல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இனோவேட்டிவாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. ஒரு யூஷுவலான ஒரு டிசைன் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற 2 கலர் காம்பினேஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 2 கலர் காம்பினேஷன்லையும் 2 விதமான டெக்ஸ்டர் ஃபினிஷ் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டெக்ஸ்டர் ஃபினிஷும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் மொபைலுக்கான வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 213 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.76 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு குளோபலில் லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் லுக் பார்க்கறதுக்கு ஓகே நல்லா இருக்குது. பட் வெயிட்டையும் திக்னஸையும் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது ஒப்பீனியன். மற்றபடி லுக்காக பார்க்கும்போது ஓகே, ஒரு நல்ல டீசென்டான லுக்கில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அடுத்து இந்த மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் டீடைலை பார்ப்போம். இங்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 3D கர்வ்டு எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் வியூக்கான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கு. அண்ட் இது கூட நமக்கு 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 900 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு டிஸ்பிளேல இன்ஃபினிக்ஸ் இந்த 0 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்க 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதோட மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஏன்னா 180 வாட்ஸ்க்கான 10 வாட் சார்ஜர் இங்கே நமக்கு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி இந்த 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை ஜஸ்ட் வெறும் 12 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன் கொடுத்து தான் இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனை இப்போ குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃபாஸ்டான சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. இது போக மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி MediaTek கூடிய Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப் தான் இருக்க போகுது. இந்த சிப் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு சிப்போட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கூலிங் சிஸ்டமுக்காக 11 லேயருக்கான VC கூலிங் சிஸ்டம், வேப்பர் கூலிங்கான ஒரு சிஸ்டம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கூலிங்காக நமக்கு யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டரான கூலிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக மொபைலுடைய கேமரா செட்டப்லையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா செட்டப் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. 200 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கிட்ட இருக்கக்கூடிய அந்த HP1 அப்படின்ற அந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரோட இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா ரீசெண்டாக Motorola அண்ட் Xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமராவோட வந்திருக்கு. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கு. அண்ட் அது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல கண்டிப்பா அந்த 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஒரு வர்த்தபிளான கேமரா. என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இந்த பிரைமரி 200 மெகா பிக்சல் கேமரா சென்சாரை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த 200 மெகா பிக்சல் HP1 அப்படின்ற சென்சார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார் தான். ஸோ அதை யூஸ் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த சென்சார் அண்ட் லென்ஸ் எல்லாம் தாண்டி இவங்களுடைய ஆப்டிமைசேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் கோட்டை விட்டது அங்கே தான். என்னதான் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்தாலும் ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கிறது கிடையாது. ஸோ ஆப்டிமைசேஷன் மட்டும் இங்கே பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது போக மொபைலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரா ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன்
ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம். கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் இந்த கேமராவை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நல்ல இமேஜ் ப்ராசஸிங்கோட நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இது ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி எந்த அளவுக்கு இதனுடைய இமேஜ் குவாலிட்டி அண்ட் அவுட்புட்லாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இது போக மொபைலில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12க்கான ஓஎஸோட XOS 12க்கு கீழே தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காமனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை $520 தான் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபலில். ஸோ $520 அப்படின்றது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 42,400 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படின்னாலும் குளோபலில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்றது இன்ஃபினிக்ஸுக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக தான் எனக்கு தோணுது. ஏன்னா $40,000 செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை யாராவது நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த $40,000 செக்மெண்ட்டுக்குலாம் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் அண்டர் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இப்போ குளோபலில் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸிங்கை பார்க்கும்போது அண்டர் 30K வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மோஸ்ட்லி 30,000 இல்லை above 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த குளோபல் லான்ச் டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுது. அப்படி ஒருவேளை above 30K செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. என்னதான் இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாலும் ஆப்டிமைசேஷன் பெஸ்ட்டாக அவங்க பண்ணணும். அப்படி ஒருவேளை ஆப்டிமைசேஷனும் பெஸ்ட்டாகவே அவங்க பண்ணி கொடுத்தாலும் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி 200 மெகாபிக்சல் கேமரா 180 வாட்ஸ்க்கான சார்ஜர் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே மாதிரியான இந்த ஃபீச்சரோட 30,000 above அப்படின்ற செக்மெண்ட்டில் இந்த இன்ஃபினிக்ஸ் 0 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.